ஃபெயில் ஆனோடனே திரும்ப விடாமல் அந்த அட்டெம்ப்ட்லையும் மெயின்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆப்ஷனல் மெயின்ஸ் என்னோட ஒரு டே மெயின்ஸ் அப்போ எப்படி இருக்கும்னா, காலையில் நேரத்துலேயே எழுந்திரிச்ச உடனே ஆப்ஷனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 500 மார்க்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஆப்ஷனல், அடுத்த மதியத்துலேருந்து ஈவினிங் இல்லை நைட் வரைக்கும் மெயின்ஸில் எந்த சப்ஜெக்ட் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருவேன். எத்திக்ஸோ இல்லை GS1 GS2 GS3 ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு டாப்பர் நோட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து கீவேர்ட்ஸ்லாம் எடுத்து வைப்பேன். இது எப்படி யூஸ் ஆச்சுன்னா, நான் ஆன்சர் எழுதும்போது அந்த எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுருந்தனோ அதெல்லாம் எழுதுவேன். அப்போ ஆன்சர் வந்து ஆவரேஜ் ஆன்சரை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ திரும்ப செகண்ட் அட்டெம்ப்ட் அப்போ நான் திரும்ப ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிருந்தேன். தேர்ட் அட்டெம்ப்ட் ப்ரிலிம்ஸ் வந்து வீட்டில இருந்தே பண்ணேன். அப்போ ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங்கில் வந்து ஃப்ரீ யூடியூப் ரிசோர்ஸஸ் ப்ரிலிம்ஸ்க்குன்னு வீடியோஸ் போடுவாங்க. டெஸ்ட் சீரிஸ் என்ன பண்ணீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. டெஸ்ட் சீரிஸில் பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணலை. அவங்க வந்து ஃப்ரீயாக அவங்களே அந்த யூடியூப் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, அந்த டெஸ்ட் எடுத்து அதை பிரிண்ட் எடுத்து அந்த டெஸ்ட் எழுதினேன். மற்றபடி இந்த அட்டெம்ப்ட்டுக்கு எந்த டெஸ்ட் சீரிஸும் போடலை.